கோவர்தன மலையை குடையாக கண்ணன் தாங்கி பிடித்தான். இப்ப அப்படியே கற்பனை படி பாருங்க, பெரியாழ்வார் எவ்வளவு அழகா வர்ணிக்கிறார்னு. கண்ணன் என்ன பண்ணானா, அந்த குடைக்கு கீழே முதல்ல ஒரு காம்பு இருக்கணும் இல்லையா, தன்னுடைய தோளையே காம்பாக கைப்பிடியா இப்படி கொடுத்துட்டானா. இப்ப அப்படியே மனக்கண்ணுல நினைச்சு பாருங்க, கிருஷ்ணனுடைய தோல் இந்த கை இருக்கு பாருங்க, இதுதான் அதுக்கான கைப்பிடி காம்பான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கம்பிகள் எல்லா திசையிலும் பரவி இருக்கும் அல்லவா, கிருஷ்ணனுடைய விரல்கள் அது எல்லா திசையிலும் பரவிய கம்பிகள் போல இருக்கான். அதுக்கு மேல ஒரு கொடை இருக்கும் இல்லையா, அதுதான் கோவர்தனம்ங்கிற மலையாம். கிருஷ்ணன் தன்னுடைய 5 விரல்களையே கொடைக்கான ஆதார கம்பிகளாக தந்து விட்டான். எப்பேற்பட்ட கிருஷ்ணன்! அடியார்களை காப்பதில் எப்போதும் நேர்மை மிக்கவன் பகவான். என்ன நேர்மைனா, அந்த ஆயர்கள்ட்ட நீங்க கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னான். சொல்லிட்டு பூஜை பண்ணது பண்ணேள், பின் விளைவுகள் வந்தா நான் பொறுப்பில்லைன்னு சொல்லி தட்டி கழிக்கல. நான் பூஜை பண்ண சொன்னா அதனால இந்திரன் கோப்பப்பட்டு மழை பொழியறான்னா, கண்ணனுடைய நேர்மை, என் பேச்ச கேட்டு நீங்க செயல்பட்டேள், உங்களுக்கு ஒரு ஆபத்துனா நானே காக்கிறேன்னு காத்தான் அல்லவா, அதுதான் நேர்மை. அடுத்து இன்னொரு நேர்மை காட்டுறார் மாமுனிகள். அது என்ன நேர்மைனா, நான் காப்பாத்தினேன்னு கூட வெளிக்காட்டிக்கலையாம். உண்மையான ஹானஸ்ட் பர்சன்னா நான் தான் செஞ்சேன்னு சொல்லி காட்ட மாட்டாராம். கண்ணன் என்ன பண்ணான்னா, நான் ஒண்ணும் பண்ணல, நீங்க மலைக்கு பூஜை பண்ணேள், உங்களை மலையே காப்பாத்திடுத்து அப்படின்னு ஆயர்களை நம்ப வைப்பது போல மலையை பூஜித்தீர்கள், மலையே ரட்சிக்கிறது, நான் சும்மா கையை தூக்கி தான் வச்சேன், மலை தானா வந்து உட்காந்து உங்களை காப்பாத்துறதுன்னு தன் பெருமையை கூட வெளிக்காட்டி கொள்ளாமல் காத்தானே, அதுதான் நேர்மை. சும்மா ஒரு தடவை காப்பாத்திட்டு நான் உனக்கு அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லி காட்டுவது நேர்மை இல்லை. தான் செஞ்சதை கூட வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் கொடுக்கறான் பாருங்க, அதுதான் நேர்மை. பெருமாளுக்கு ஏன் அந்த நேர்மை வந்ததுன்னா, அவர் வெறும் மாலா இருந்தா கூட இவ்வளவு காப்பாத்துவாரான்னு தெரியாது. லக்ஷ்மியின் கணவனான பெருமாள் கூட தாயார் இருக்காளோ இல்லையோ, தாயார் தான் சொல்றாளாம், பாருங்க உங்க பேச்ச கேட்டுண்டு கிருஷ்ணாவதாரத்துல பிசிக்கலா தாயார் பக்கத்துல இல்லைன்னு யோசிக்க வேண்டாம், அவ எப்போதுமே இணைந்துதான் இருப்பார்கள். கண்ணன் திருவுள்ளத்துல எப்போதும் லக்ஷ்மி இருக்கான்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தாயார் தான் பெருமாள்கிட்ட சொல்றாளாம், பாருங்க உங்க பேச்ச கேட்டுட்டு இப்ப கஷ்டப்படுறா, காப்பாத்துங்கோ, நீங்க காப்பாத்தினேன்னு ரொம்ப காமிச்சுக்க வேண்டாம், அந்த மலையை தூக்கி பிடிச்சு காப்பாத்துங்கோ, எல்லாம் திரு சொன்னதால் மால் காப்பாத்தினானா,